வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல உடல்கள் கண்டெடுக்க முடியவில்லை. மழையும் நின்றபாடில்லை. பயங்கரமான இந்த சம்பவத்திற்கு நாம் வருத்தம் தெரிவிக்க வேண்டியிருக்கின்றது. ஒரு பக்கத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் வளமான வாழ்க்கை வாழும்படியான ஒரு சூழ்நிலையையும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். சில நேரங்களில் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை இப்படியாக வெளிப்படுத்துவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்தியா பகுதியில் இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்புன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன நோவாவின் காலத்தில் எப்படி வானத்தில் மலர்கள் தன் மலர் இது வெடிப்பு வானத்தில் வெடிப்பு விட்டு அந்த மலர் கொட்டோ கொட்டி பயங்கரமான விளக்காடுகள் தலைநகர் டெல்லியில அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. பாம்பே குஜராத் போன்ற பகுதிகளிலே கர்நாடகா போன்ற பகுதிகளெல்லாம் மழையுடைய போர் தாண்டவத்தை நீங்கள் நாளையை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த வருடம் முடிவதற்குள்ளாக இன்னும் பல அழிவு செய்திகளை நாம் கேட்போம். இவைகளால் எதற்கு யாருடைய உலகத்துக்கு வரக்கூடிய எச்சரிக்கையை உட்படுத்துகிறேன். இப்போதே கொடைக்கானல் கூட்டிக்கெல்லாம் எச்சரிக்கை கொண்டே இருக்கிறார். மலைப்பகுதியில் இருக்கிறவங்க நம்ம எச்சரிக்கையாக இருக்கும். அல்லது அந்த எந்த இடத்தை காலிக்கு சமநிலைக்கு அவருக்கு என்ன செய்வதற்கு பாருங்கள். ஞானம் உள்ளவன் இதை பார்க்கிறான். இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அற்புதமான ஒரு முறையிலே அவருடைய கிருபையினாலே சிவனோடு கூட நமக்கு வைத்திருக்கிறார். நம்மெல்லாம் பார்க்கலாம். சொல்ல முடியாது. நமக்கும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வரும் என்று சொன்னால் ஆச்சரியப்படுவது போன்றதில்லை. ஒருவேளை மலைப்பகுதி நிலச்சரிவு வந்திருந்தாலே அங்கே அழிவு வந்தது. ஏன் நமக்கு திடீர்னு பூமி எதிர்ச்சி வந்தால் நம்ம அப்படியே பூமியில் போக வேண்டியதான் வழி கிடையாது. ஆகவே எதற்கும் நாம் தயாராக கொடுத்தாலும் இப்பொழுது மரணம் வந்தாலும் என் ஆண்டவரிடத்தில் நான் இருப்பேன் என்கிற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். இந்த செய்தி நான் ஆயத்தம் பண்ணி காண்பித்துக் கொண்டே வருகிறேன். கேரளாவில் சம்பவம் ஒருவேளை இந்த செய்தி கொண்ட சம்பவத்துக்கு எந்த தொடர்புக்கும் எனக்கு தெரியாது. ஒருவேளை நான் தியானம் பொழுது அதற்குண்டான விடைகள் கண்டிப்பாக இந்த செய்தியுடைய தலைப்பு பதிலளிக்கும் கர்த்தர் என்ற தலைப்பில் தான் இந்த மாதத்துடைய வாக்குறுதிகளை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆசிரியர் கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் பதிலளிக்கிறார், சமீபமாய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துக்கு சரியான ஒரு பதம் பதிலளிக்கிறார். உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் பதிலளிக்கிறார். ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து நீ உண்மையாய் என்னிடத்தில் நீ கூப்பிடுவாய் என்று சொன்னால் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு
என்னுடைய பதில் வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்க நம்புங்க, விசுவாசிங்க, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் பதில் கொடுப்பார். எந்த நோக்கத்தோடு கூட இந்த முதல் வாரத்தினுடைய மாலை நேரத்திற்கு சமூகத்தில் வந்திருக்கிறீர்களோ அந்த நோக்கத்தை தேவனிடத்தில் கொடுத்து போங்க. உங்கள் போக்குதலுக்கு விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கலாம். எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆவியில் பல நேரங்களிலே தன்னுடைய நெருக்கத்தை தனக்கு வந்ததான அந்த பாடுகளின் மத்தியில ஆண்டவர் நோக்கி பல தடவை அவன் கூப்பிட்டு சொல்வான், நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி பல இடத்துல சங்கீத பகுதிகளிலே இந்த பதத்தை தாவீது குறிப்பிட்டு பார்க்க முடியும். நெருக்கம் வந்தால்தான் ஆண்டவரை கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது. எந்த நேரத்திலையும் ஆண்டவரை கூப்பிட்டுக்கொண்டே நமக்கு ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொன்னா ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். கஷ்டங்கள் இருக்கிறதா ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். கஷ்டங்கள் இருக்குதா ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். பணத்துல குறைவு இருக்குதா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்குதா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. பிள்ளைகினாலே பிரச்சனைகள் இருக்கிறதா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவமானம் நிறைந்திருக்கிறதா ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. நீங்க கூப்பிட்டு பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு பதிலளிப்பார். எப்படி சொல்றாரு? உண்மையா கொஞ்சம் கூட சந்தேகம் கொடுப்பார். ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது சந்தேகம் இல்லாம கேட்கும். நீ அவிசுவாசத்தோடு கேட்டேன்னு சொன்னா அதுக்கு பதில் கிடையாது. உண்மையா நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட தேவனிடத்திலே நீ கேட்கும் பொழுது கர்த்தர் பதிலளிப்பார். சங்கீதம் 18 6வது வசனத்தை வாசியுங்கள். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டு தமது ஆலயத்தின் சத்தத்தை கேட்டார். கூப்பிடுதல் அவர் சன்னதியில போய் அவர் காதுல போய் கேட்டு தேவனுடைய சமூகத்துக்கு தேவனுடைய ஆலயத்துக்கு நீ வருகிறன்னு சொன்னா நீ ஏனாலும் வரக்கூடாது. பயத்தோடு கூட முழு நம்பிக்கையோடு கூட தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். தாவீது சொல்றாரு, என்னுடைய நெருக்கத்திலே நான் கர்த்தரை கூப்பிட்டேன். எங்க கூப்பிட்டேன்? அவருடைய ஆலயத்துக்கு நான் கூப்பிட்டேன் சொல்லிவிட்டார். அவையவிட்டு கதறுகிறேன், கத்துகிறேன். எனக்கு வந்திருக்கிறது நெருக்கம், எனக்கு வந்திருக்கிறது கஷ்டம், எனக்கு வந்திருக்கிறது அவமானம், எனக்கு வந்திருப்பது நிந்தையான காரியங்கள். நான் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன். இப்ப நான் கண்ணீரோடு கூட என்னுடைய காரியங்களை தேவனிடத்தில் அபயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னா அவரிடத்தில் அதிகாரத்தோடு கூட கட்டளையோடு கூட நீ செஞ்சுதான் அப்படிங்கிற ஒரு உரிமையோடு கூட கேட்கிறதா அந்த அபயப்படுங்கள். தேவனிடத்தில் உரிமையோடு கேளுங்க. நாம் அவருடைய பிள்ளைகள் அல்லவா, அவருக்கு நம்முடைய தகப்பன் அல்லவா அவரு அப்படின்னு சொன்னார். தகப்பனிடத்தில் ஒரு பிள்ளை எப்படி உரிமையோடு கேட்கிறோம் அதே தேவனிடத்தில் நீங்கள் நானும் உரிமையோடு கேட்க வேண்டும். அவர் என் சத்தத்தை கேட்டார். நான் அபயமிட்ட அந்த சத்தம் அவருடைய காதுகளிலே போய் ஏறிற்று என்று சொல்லி தாவீது சொல்கிறார். 145வது சங்கீதம் ஒரு தோத்திர சங்கீதம். ஆண்டவருக்கு அவன் நன்றி சொல்லி அவன் பாடிக்கொண்டே வருகிறான். இந்த சங்கீதத்தில் தேவன் தரக்கூடியதான ஆசீர்வாதங்களுக்காக அவர் தாவீதுக்கு அருளப்பட போகிறதான அந்த ஈவுக்காக அவன் துதிக்காமல் இருந்தால் அவன் ஒரு நன்றியற்றவனாக மாறிவிடுவான். ஆகையால்தான் தாவீது அநேக தேவனுடைய சமூகத்தில் வந்து அவர் கொடுத்த நன்றிகளுக்காக அவர் செய்த ஈவுகளுக்கு அவன் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் ஆமென். தாவீதை போல எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரை துதிக்கக்கூடியவர்களாக நாம் செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஏன் இந்த
படைத்தவர், நம்மை இந்த உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து மீட்டெடுத்தவர். ஆகினாலே அவரிடத்துல நம்ம கேட்கலாம் குறைந்து போக மாட்டோம். அவரிடத்துல கேட்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் நம்ம உண்மையுள்ள இதயத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை என்ன செய்ய வேண்டும்? ஏறெடுக்க வேண்டும். உண்மையும் உத்தமமான அந்த இருதயமும் சேர்ந்து அந்த விண்ணப்பத்தில் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் நிச்சயம் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய பதில் நிச்சயமாக வரும். அவர் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன், உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுகிற தேவன். தேவனிடத்தில் நீங்க உண்மையோடு கூட, உத்தம இதயத்தோடு கூட நீங்க கேட்டு பாருங்க, உங்களுடைய தேவை அத்தனையும் செய்வார். சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆளுகையை குறித்தவன் எழுதி கொண்டு வருகிறான். அவருடைய ஆளுகையை குறித்து சொல்கின்றான். அவருடைய ராஜ்யத்தை பற்றி அவன் சொல்லி ஆண்டவரை துதிக்கின்றான். அவருடைய நன்மையான காரியத்தை சொல்லி ஆண்டவர் துதிக்கிறான். அவருடைய சிங்காசனம் ஒரு கிருபையின் சிங்காசனம் என்று சொல்லி தாவீது இந்த பகுதியில அவன் எழுதி கொண்டு வருகிறத இந்த சங்கீதத்தில் பார்க்கிறோம். சொல்லி 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 அவருடைய ஆளுகையை சொல்லி, அவர் செய்த நன்மைகளை சொல்லி, அவருடைய சிங்காசனத்தை சொல்லி அவன் ஆண்டவரை அவன் துதித்துக் கொண்டே வருகிறான். வாழ்க்கையில ஆண்டவரை பித்தான் அவர் துதிக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார். அவருடைய கர்த்தத்துவம் நம்மே விழுந்திருக்கிறது. அவர் அதிகாரமுடைய தேவனாக இருக்கிறார். அந்த அதிகாரத்தை நம்ம சொல்லி 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 ஆண்டவரை துதிக்க வேண்டும். அவருடைய ஆளுகையை சொல்லி நம்ம துதிக்க வேண்டும். அவருடைய சிங்காசனத்தை சொல்லி நம்ம துதிக்க வேண்டும். அவர் நமக்கு செய்த நன்மைகளை சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும்? துதிக்க வேண்டும். தாவீது அப்படித்தான் அவன் துதித்தான். அப்படி துதித்து தேவனிடத்தில் தன்னுடைய விண்ணப்பத்தை வைத்து அதற்கு உண்டான பதிலை அவன் பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி இந்த இடத்துல நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். யார் இவங்க? இந்த கூப்பிட்டவங்கலாம் யார் அப்படிங்கிறத கண்டினியூவா அந்த 146 சங்கீதத்திலையும் அவன் அப்படியே எழுதி கொண்டு வருகிறான். வாசிக்கலாம். சங்கீதம் 146 7 8. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்தார், பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார், குருடரின் கண்களை கர்த்தர் துரைக்கிறார், மடமடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், திக்கற்ற பிள்ளையையும் விதவையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியை கவிழ்த்து போடுகிறார். இந்த துன்மார்க்கரின் வழியை கவிழ்த்து போடுகிறார் என்கிற அந்த வார்த்தையை தவிர்த்து மற்ற சொல்லப்பட்ட அத்தனை நபர்களும் கூப்பிடுகிறார்கள். இவங்கெல்லாம் உண்மையாய் ஆண்டவர்களுக்கு கூப்பிடுவாங்க. யாரெல்லாம் கூப்பிட்டாங்க? ஒடுக்கப்பட்டவர்களை கூப்பிட்டாங்க, பசியாக இருக்கிறவங்க கூப்பிட்டாங்க, கட்டுண்டவர்கள் கூப்பிட்டாங்க, குருடர்கள் கூப்பிட்டாங்க, மடங்கடிக்கப்பட்டவர்கள் கூப்பிட்டாங்க, நீதிமான்கள் கூப்பிட்டாங்க, பரதேசிகள் கூப்பிட்டாங்க, திக்கற்றவர்கள் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். கிட்டத்தட்ட 8 நபர்களை குறித்து அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்களுடைய கூக்குரல் தான் உண்மையான கூக்குரலாக சமூகத்தில் வெளியேறிற்று. வயநாடுல எத்தனையோ கூக்குரல் எல்லா இடத்தான். இன்னைக்கு பணக்காரர் இருந்தவங்க நீங்க ஒண்ணுமில்லாம இருக்கிறான், பரதேசியை மாறிட்டான். உற்சாக உறவினரோடு இருந்தவங்க எல்லாம் இழந்துட்டு தனி மரமாடிக்கிறான், திக்கற்றவனாக நிற்கின்றான், கூப்பிடுறான், கதறான். ஐயோ என் சொந்த எங்க போச்சு, என் வீடு எங்க போச்சு, என் பணம் எங்க போச்சு, என் நகை எங்க போச்சு, உருத்தரையாக போய்விட்டதே. ஒடுக்கப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், பரதேசிகள், பசியாயிருக்கிறவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. எப்படி கூப்பிட்டாங்க? உண்மையாய் கூப்பிட்டாங்க.
கர்த்தர் அவங்களுக்கு செல்லும் அற்புதமான ஒரு வாக்கு தத்தத்தை தேவன் இந்த மாசத்துல உங்களுக்கு எனக்கு மாசத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 8 பேர் எப்படி பட்டவர்கள் என்பதை நினைத்து பாருங்கள். அவர்களை காட்டிலும் உங்களையும் என்னையும் தேவ விசேஷித்தவர்களாக வைத்திருக்கிறார் அல்லவா? நாம் எவ்வளவு நன்றி உள்ளவர்களாக நன்றி உள்ளவர்கள். இப்படிப்பட்டவர்களுடைய காரியங்களை தன் செவியிலே ஏற்றுக்கொள்கிறார். அவருடைய விண்ணப்பங்களை வேண்டுதல்களை நம்முடைய செவிகளிலே அவர் இயேசுவார் ஏற்றுக்கொள்கிறார். தேவன் அதிகரின் காலங்களிலே நேர்த்தியாய் செய்கிறது. இங்கே கூப்பிட்டுப்பா கடவுளுடைய வேலை வருவது, கடவுளுடைய சித்தம் வருகின்ற பொழுது அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்வார், நிறைவேற்றுவார் என்பதை உங்களுடைய நம்பிக்கையினால் காரணம். நாம் அவர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் அதற்கு காரணமாக இருக்கும். இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் அளவுக்கு அதிகமாக தேவன் மீது வைத்து தேவனை நோக்கி செய்யும். அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களுக்கு ஒரு உயிர் வீழ்ச்சியை செய்யும். உங்களை உயிர்ப்பிக்கும். அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் உயிர்ப்பிக்கும். உங்களுக்கு அப்படித்தான் ஆண்டவரிடத்தில் நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைத்ததினாலே அவன் பலவீனப்பட்ட போது, அவன் நெருக்கடிப்பட்ட பொழுதெல்லாம் அவன் அதனாலே பலன் பெற்றான். அதனாலே அவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். அந்த உயிர்ப்பிக்கப்பட்ட அந்த காரணத்தினாலே அவன் தேவனை நோக்கி துதிக்கார். கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நான் விமர்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளை வாங்கி 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 பெற்றுக்கொள்கிற ஒழிய அவருக்கு நன்றி செலுத்துவதற்கு நேரம் இல்லாத ஏன் அவர் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிப்பதற்கு கூட நேரம் இல்லை. காரணம் என்ன? வேலை 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 நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை சொல்லிக்கொண்டு ஒரு நாள் வந்துருப்பார். அன்னைக்கு நீ அவரிடத்துல போய் எனக்கு நேரம் சொல்ல முடியாது, சாப்பிட்டு சொல்ல முடியாது. வேற அநேக உதாரணங்கள் இருக்கிறது. நீ அவரிடத்துல சாப்பிட்டு சொன்னாலும் திரும்பிப்பான். நம்ம என்ன செய்ய கொண்டிருக்கோம்? இந்த உலகத்தை நம்ம திரும்பி பார்த்து கொண்டிருக்கோம். இந்த உலகம் எனக்கு அதை செஞ்சாரா, இதை செஞ்சாரா, அப்படி பண்ணிடாதா, இப்படி பண்ணிடாதா என்று சொல்லி உலகத்தையே நம்ம நாடிக்கொண்டிருக்கிறோம். உலகத்தையே நம்பிக்கொண்டிருக்கிறோம். உலகத்துடைய சாராம்சங்களுக்குள்ளே நாம் உட்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அது ஒரு போதும் உங்களை விடுதலையாக்காது, உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வராது, உங்களுக்கு நன்மையான காரியங்களை கொண்டு வராது. தேவன் மாத்திரமே அதை கொண்டு வரும். ஆகினால விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? கூப்பிட வேண்டிய அவசியமாக. இரண்டாவது காரியம் அவர் என்ன செய்கிறார்? திருப்திப்படுத்துகிறார். முதல்ல நம்ம பார்க்கிறோம், அவர் உதவியற்றவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார். இந்த உதவியற்றவர்கள் அந்த 8 நபர்கள் நம்ம பார்க்கிறோம். ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலையில கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் அவங்களுடைய விண்ணப்பத்திற்கு அவருடைய செவியை திறந்து வைத்தார். அவங்க விண்ணப்பங்கள் நேரடியாக அவருடைய செவியிலே போய். இரண்டாவது காரியம் திருப்திப்படுத்துகின்றார். இல்லையா? ஆமா, திருப்திப்படுத்துகின்றார். சங்கீதம் 145 15 16 எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர்கள். நீர் உங்கள் கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். அழகா சொல்றார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உண்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா ஜீவன்களும் சொல்லும் பொழுது அவரால் உண்டாக்கப்பட்ட கிரியைகள் தான், சிருஷ்டிப்புகள் தான். இவை எல்லாமே யாரை நோக்கிக் கொண்டிருக்கிறது? கர்த்தரை நோக்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்களை நோக்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால்
விசேஷமா படைக்கப்பட்ட மனிதன் மாத்திரம்தான் கடவுளை நோக்கி பார்க்கணும். அவரால் உண்டாக்கப்பட்டதான மற்ற ஜந்துக்கள், ஜீவன்கள் அத்தனையும் தேவனுடைய கண்களை நோக்கி கொண்டிருக்கிறது. எப்பொழுது என் ஆண்டவர் என்னை படைத்தவர் எனக்கு தருவாரோ என்று சொல்லி அவருடைய கண்களையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் மனிதன் மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கிறது. இவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வசனம்? 121 சங்கீதத்துல முதல் வசனம், எனக்கு ஒத்தாசை ஒரு பருவத்திற்கு நேராக இதை மனுஷன் மறந்துட்டான். இந்த வார்த்தைகளை மனிதன் மறந்துட்டான். அவர் ஒத்தாசை உதவி வரக்கூடிய சகாயம் வரக்கூடிய இடத்தை நோக்கி அவன் நோக்கி பார்ப்பதில்லை, அவன் கூப்பிடுவதில்லை, விண்ணப்பங்களை வைப்பதில்லை. ஆனால் மற்ற ஜீவன்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவன்களும் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில அவர்களுக்கு எந்த பறவைகள் அல்லது எந்த மிருகங்கள் உழைத்துக் கொண்டு தெரிகிறது? உங்களுக்காக அவர் உழைக்கின்றதா, பிரயாசப்படுகின்றதா? ஆனால் ஏற்ற வேளைகளிலே கர்த்தர் அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார்? ஆகாரத்தை கொடுக்கிறார். அதை சாப்பிட்டு அவர்கள் எப்படி இருக்கிறானா திருப்தியாக. திருப்தியற்ற ஒரு கல்வி யார் சொன்னா மனுஷன். இவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் திருப்தி கிடையாது. எவ்வளவு இருந்தாலும் திருப்திப்பட மாட்டான். இன்னும் வேணும், இன்னும் வேணும். வீட்டில் நிறைஞ்சிருந்தா கூட பத்தாது, இன்னும் வேணும். ஒரு விளம்பரம் போட்டு தருவனால் செல்வரத்தனம் ஒரு விளம்பரம் போடுவோம். வீரவர்கள் காலியா இருக்கும் இல்ல, இங்க காலியா இருக்குது, அங்க ஆடி திருப்பி அந்த காலியை நிரப்பிக்கும். அந்த ஆடி திருப்பி இருந்து வாங்கி நிரப்பிக்கிறாங்க. இப்படித்தான் இந்த மனிதன் வாங்க கொண்டிருக்கிறான். விளம்பரத்தில் கூட காட்டினான். மனுஷன் திருப்தி அற்றவன் என்பதை எவ்வளவு தெளிவாக இன்னைக்கு உலகம் காட்டிக்கொண்டு இருக்கிறத மனுஷனும் நம்ம பார்க்கிறோம். இதை பாருங்க, 47 வாசிங்க. ஒடுக்கப்பட்டவர் யார் செய்தார்? பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு. அப்போ நீ பசியா இருந்தா உன்னை தேடி ஆகாரம் வரும். எப்ப வரும்னா நீ ஆண்டவர் கண்கள் அப்படி இருந்த ஆண்டவர் நிச்சயமாக சாட்சி முல்ல அவர் ஒரு அனாதாசிரமம் நடத்தி கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த பிள்ளைகளுக்கு ஆகாரம் செய்வதற்கு கூட அவருடைய கிச்சனில் பொருட்கள் இல்லை. சாப்பாட்டு வருகிறது. சாட்சி போய் அந்த கிச்சனில் வேலை செய்யறவங்க கேட்கிறாங்க, ஐயா காலை உணவு செய்வதற்கு, மதிய உணவு செய்வதற்கு பிள்ளைகளுக்கு ஒன்றுமே இல்லை, என்ன செய்வது? ஆண்டவர் தருவார்ப்பா. கேட்கிறவங்களுக்கெல்லாம் அதை பதில் சொல்றாரு, ஆண்டவர் தருவார். இவர் சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்தி ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். ஆண்டவரே, என் பிள்ளைகள் இன்னைக்கு பசியாக சாப்பிட்டார். நல்ல சின்ன பிள்ளைங்க, பாடகர்கள், ஒருவேளை சாப்பாட்டு கூட இதுவரைக்கும் குறை வைத்ததில்லை. நான் யாரிடத்திலும் கை நீட்டி நின்றதில்லை. இருந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுக்கு முறை ஒரு லாரி வந்து அந்த வீட்டுக்கு முன்பதாக இருக்கின்றது. என்ன என்னாச்சு? எங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்திருந்தோம். ஆனா அங்க ஏற்பட்ட சில சலசலப்புனாலே இந்த ஆகாரங்கள் தான் உயிரியாக இருக்கிறது. அதை நாங்கள் இங்கே எடுத்துக்கொண்டோம். நேரடியாக இந்த செய்தியை கொண்டு போய் சாட்சி சொல்றாங்க, ஐயா இந்த ஆகாரம் அவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வாங்கி பிள்ளைகளுக்கு அதனால விசுவாசம். பசியா இருக்கிறவர்களுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். உண்மையாக அவரை நோக்கி கொடுக்கணும். ஆண்டவர் உங்களுடைய ஜபத்துக்கு
உள்ளருக்கு கொடுத்த தேவன் ஏன் உனக்கும் எனக்கும் தரமாட்டாரா அப்படின்னு சொன்னால் நீ நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் போய் அமர்ந்து கேட்பாய் என்று சொன்னார். நீ பசியா இருக்கிற நிலைமையில கூட ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை திருப்திப்படுத்தும் என காரியங்களை எப்படி இந்த ஜீவன்கள் ஆண்டவரை நோக்கி தன்னுடைய கண்களை வைத்துக் கொண்டிருக்கிறது போல நீங்கள் நான் எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி அவருடைய உதவிக்காக நாம் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார்? ஒருவேளை இந்த ஆகஸ்ட் மாதத்துல இப்படி ஒரு குறைவுகள் வருவேன்னு சொன்னால் ஆண்டவர் நோக்கிப்பார். எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உங்களை திருப்திப்படுத்தும். எல்லா காரியங்களும் என்னென்ன காரியங்களாக இருக்கிறது அத்தனை காரியங்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து உண்மையோடு உத்தம இருதயத்தோடு கூட தேவனத்தில் நீங்க கேட்பாங்க. ஆண்டவர் உங்களை இந்த மாதத்துல அவர் திருப்தியாக வைப்பார். சுவிசேஷம் 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீதி மேல பசியாக வந்தவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி மேல நீங்க பசிதாக உணர்வு. அது என்ன நீதி? தேவனுடைய நீதி மேல நீங்கள் எப்பொழுதும் தாக்குள்ளவனாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசுநாதர் மக்களை பார்த்து சொல்லும் பொழுது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க. இப்படி நீங்க தேடணும்னு சொன்னா இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கூட்டிக்கொள்ளும். ஆண்டவர் சொல்கிறார் நீதி நீதி மேல நீங்க பசி தாழ்வுள்ளவர்களாக நீங்க இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் திருப்தி உள்ளவர்களாக என்ன செய்வாரை மாற்றுவார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு வசனம் உண்டு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 53வது வசனம். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி அவர் சொல்றாரு பசி உள்ளவர்களை எப்படி செய்யறா? நன்மைகளினாலே நிரப்புவார். வாய் விரிவாய் அவர்களை நிரப்புகிறார். ஆண்டவர் நிரப்புகிறார். திருப்தியாக்குகிற தேவன். வழிந்து விடும்படிக்கு அமைக்கி குளிக்கு சரிந்து விழும்படியாக கொடுக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். என்று சொன்னால் நீ உண்மையாய் அவரை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? வேண்டுதல் செய்ய வேண்டும். என்னென்ன தேவைகள் அந்த உணர்வுகளுக்குள்ள வருகிறதோ அப்படியே சொல்லிவிடும். சொல்லும் பொழுது அந்த தேவைகள் அத்தனையும் கடவுள் என்ன செய்வார்? 12வது வசனத்துல 45வது அதிகாரத்துல 15வது வசனத்தில் சொல்வார் எல்லா ஜீவன்கள் எல்லா ஜீவன்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறத பார்ப்போம். 16வது வசனத்துல பார்க்கும்போது சகல பிராணிகள் என்று சொல்லி அங்க ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறத நம்ம பார்ப்போம். எல்லா ஜீவனும் சொல்றாரு, சகல பிராணிகள் சொல்றாரு. அதாவது ஆண்டவர் மொத்தமாக கவனிக்கிறது மாத்திரமல்ல, தனித்தனி நபரையும் அவர் கவனிக்கிறார் என்று சொல்கிற வசனத்துல அழகா என்ன செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறார். இல்லையா? சகல பிராணிகள். சகல பிராணிகள் சொல்லும் பொழுது எல்லாரும் அடைக்கணும். அப்போ தனித்தனியாக மனிதனை அவர் திருப்திப்படுத்துகிறார், நன்மைகளால் நிரப்புகிறார். அதே நேரத்தில் எல்லா ஜீவன்களையும் மொத்தமாகவும் தனித்தனி நபராகவும் அவர் என்ன செய்கிறார்? திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அழகா இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ இந்த இடத்துல தேவன் பட்சபாதம் இல்லாம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியா செய்கிற தேவனாக இருக்கிறார் என்ற தாவீது படம் அவர் திருப்திப்படுத்துகிறார். பசி உள்ளவர்களை திருப்திப்படுத்துகிற நன்மைகளினாலே அவர்களை திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் அவர் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் இன்றைக்கு அவர் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம ஏன் திருப்திப்படுத்த
திருப்திப்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நமக்கு நல்ல மேய்ச்சலை ஒவ்வொரு நாளும் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். அந்த மேய்ச்சலினாலே நாம் திருப்தி அடைகிறோம். சங்கீதம் 23 அப்படித்தான் வாசிக்கிறோம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீரை நல்ல தின்னு கொடுத்து மூக்கு முட்டதுக்கு அப்புறம் தண்ணியை வந்து விட்டுறார். திருப்திப்பட்டு ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. ஆண்டவரிடத்தில் உண்மையான சுத்தம் நிறைவேற்றோடு கூட நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட செய்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் இயேசுவார் திருப்திப்படுத்துகிற தேவனார். காரணம் என்ன? அவர் ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு ராஜாவாக இருக்கிறார். மேய்ப்பனாக இருந்தால் ஆழ்ந்த அழகா புல்லுகளை வைப்பார். ராஜாவாக இருந்தால் அந்த அந்த ஊருக்கு தேவையான அத்தனை அவர்களை செய்வார். மக்களுக்கு தேவையான அத்தனை காரியங்களை செய்வார், சந்திப்பார். அப்படின்னு சொன்னால் ஆண்டவருக்கு மேய்ப்பனாக இருக்கிறார், ஒரு ராஜாவாக இருக்கிறார். அவர் இருந்து நம்மை மொத்தமாகவும் கவனிக்கிறார். நம்மை தனித்தனி நபராகவும் அவர் கவனித்து நம்ம எழுதுகிறார், திருப்தி செய்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 145வது சங்கீதம் 18-19. நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுவதை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அதாவது கேட்கிறவர்களுக்கு அவர் நன்மை கொடுக்கிற தேவனாக, கேட்கிறவர்களுக்கு தம்மை நோக்கி யாரெல்லாம் கேட்கின்றார்களோ அவர்களுக்கு அவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி இருக்கிறார் செய்கிற தேவன். வாசிக்கிறோம். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி இருக்கிறார் செய்து அவர் கூப்பிடுகளை கேட்டு ரட்சிப்பார். அவருடைய தேவைகளை என்ன ஏது என்று அவர் கேட்டு அறிந்து அவர்கள் என்ன கேட்கிறாரோ அதை அப்படியே அவங்களுக்கு பேசினாரு கொடுத்தார். இல்லையா? இதே வசனத்தை 146 என்ன சொல்லணுமோ பார்க்கிறோம். அவர் கொடுக்கிறார், இல்லையா? கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் கொடுக்கிறதே நீங்க கேட்கும் பொழுது அவர் என்ன செய்யறா? கொடுக்கிறார். அவர் ஒரு நாள் படாமல் விட்டதே கிடையாது. ஒருவேளை தாமதமாய் ஆனால் நிச்சயமாக என்ன செய்வார்? அவர் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுகிற தேவன். அதனாலதான் வேதத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது கேளுங்கள் அப்பொழுதே உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க தேடுங்கள், உங்களுக்கு கூட என்ன செய்யும்? கொடுக்கப்படும் என்று சொல்லி இயேசு சொல்கிறத கத்துடைய பிள்ளைகளை இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம பிரவேசிக்க முடியாத நடந்து வந்திருக்கிற நீங்களும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையா தேவனிடத்தில் நம்ம கேட்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? உதவியற்ற நிலைமையில இருந்தாலும் சரி, அல்லது பசியாக இருக்கிற சூழ்நிலை வந்தாலும் சரி, அல்லது நீ கேட்டு அதற்கு பெற்றுக்கொண்டாலும் சரி, இந்த மாதத்தில் உன்னை எல்லா வகையிலும் திருப்திப்படுத்தி உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனாக இந்த ஆண்டவர் என்ன செய்ய நல்ல வார்த்தை மத்தியில போட்டார். நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவும், உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவும் அவர் செவி கொடுக்கிற ஒரு தேவனாக என்ன தேவையோ எல்லாத்தையும் இந்த மாதத்தில் நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தேவனிடத்தில் கேட்டு ஆண்டவர் நிறைவாக நிரப்பி திருப்திகரமான ஒரு மாதத்துக்குள்ளார் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வழி